வணக்கம் நண்பர்களே. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகியிருக்கின்றன. வழக்கம் போல மாணவிகள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்களின் தேர்ச்சி விகிதமும் மோசமில்லை. தமிழ்நாடு அரசு ஊக்குவிப்பினாலும் ஆசிரிய பெருமக்களின் அளப்பரிய தியாக உழைப்பின் காரணமாக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தேர்ச்சி விகிதம் உயர்ந்து பாராட்டும் அளவிற்கு உள்ளது. அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் வாழ்த்துக்கள். 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் கல்லூரிகளிலும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் மேல்நிலைப் பள்ளிகளிலும் சேர படையெடுக்கின்றனர். கடந்த கல்வியாண்டில் நடைபெற்ற இந்த தேர்வுகளின் போதே சில மாணவ மாணவிகளின் வீட்டில் மரண சம்பவங்கள் நிகழ்ந்த நிலையிலும் தேர்வு எழுதிய மாணவ மாணவிகள் வெற்றியும் பெற்றுள்ளனர். சாதிய தாக்குதலால் பாதிக்கப்பட்ட மாணவனும் சிகிச்சை பெற்று தேர்வு எழுதி வெற்றி பெற்றுள்ளான். சோகத்தை மறந்து தங்களின் எதிர்காலத்திற்கு கல்வி முக்கியம் என்பதை உணர்ந்து தேர்வு எழுதி வென்றதற்கு காரணம் இன்றைய மாணவ மாணவியரின் உழைப்பு, ஊக்கத்துடன் படித்த விதம்தான். இந்த பிள்ளைகளை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். இப்படிப்பட்ட பிள்ளைகளை ஊடகங்கள் தேடி தேடி பேட்டி எடுத்து செய்திகளை வெளியிட்டு வருவது நாம் அனைவரும் அறிந்ததே. ஆனால் அதை வெளிப்படுத்தும் விதம்தான் சற்று முகம் சுளிக்க வைக்கிறது, சினத்தை காட்ட சொல்கிறது. ஏழை விவசாயி, ஏழை கூலி தொழிலாளி, தந்தை இழந்த, சாதிய தாக்குதலில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் என்று ஊடகங்கள், குறிப்பாக சமூக ஊடகங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கின்றன. உயர் வகுப்பினர், பணக்கார பிள்ளைகள் மட்டும்தான் படிப்பவர்களா? மேற்குறிப்பிட்ட பிள்ளைகள் படிக்க மாட்டார்களா? ஜெயிக்க மாட்டார்களா? ஏன் இப்படி சொல்லி வருகிறீர்கள்? நடந்த துன்ப நிகழ்வுகளை மீண்டும் நினைவுபடுத்தி தற்போது பெற்ற வெற்றியை கூட கொண்டாட முடியாத மனநிலைக்கு அவர்களை கொண்டு செல்லும் வேலையை ஏன் ஊடகங்கள் செய்கின்றன என்பதுதான் என் வேதனை. ஊக்கப்படுத்தும் வகையிலோ அவர்களின் வெற்றியை சேர்ந்து கொண்டாடும் வகையிலோ ஊடகங்கள் செயல்பட வேண்டும் என்பது என் ஆதங்கம். சில நேரங்களில் மறைக்கப்படும் உண்மைகளை வெளியே கொண்டு வரும் முறையில் செய்திகளும் வரத்தான் செய்கின்றன. ஊடகங்களே வெற்றி பெற்ற அந்த பிள்ளைகளுக்கு உதவிகள் கிடைக்கும் என்ற வகையில் செய்திகள் வெளிப்படுத்தியிருப்பீர்கள் என்றால் உங்கள் பணிக்கு ஹேட்ஸ் ஆஃப். சில சமூக மக்களின் பிள்ளைகள் உயர்நிலைக்கு வந்து விடுகிறார்களே என்ற பொல்லாத எண்ணங்களோடு அடைமொழி கொடுத்து செயல்படுவீர்கள் என்றால் அது கண்டிக்கத்தக்கது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.